Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏஜியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிக்கெஸ்ட் சேல் தான் போயிட்டுருக்கு. சூப்பராக ஆஃபர்ஸ் நிறைய டீல்ஸ் எல்லாம் இருக்குது. ஏஜியோ பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து ஏஜியோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பேஜ் வந்துச்சு இல்லையா, அது வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், அப்புறம் வந்துட்டு விமென்ஸ் வேர் சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு கேட்டகரியில் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு விமெனில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அவாசா பிராண்டில் தான் வந்து குர்த்திஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ வந்துட்டு ஃபில்டரில் வந்து அவாசா போட்டுட்டு நம்ம வந்து அப்ளை கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து இப்போ ஷால் எல்லாம் பாருங்கள் 75, 90, 120, 150லலாம் கூட இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு குர்த்திஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 230, 240, 280 அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கூட வந்துட்டு குர்த்திஸ் எல்லாமே இருக்குது. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் நைட்லலாம் வந்துட்டு நீங்கள் நிறைய சேலெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸில் வந்து வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150, 180லலாம் கூட வந்து குர்த்திஸ் வந்து இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அவாசா பிராண்டு. ஸோ நான் வந்து அதில் ஒரு 4 குர்த்தி வாங்கியிருந்தேன். ஸோ அதோடைய ஷாப்பிங் ஹால்லாம் வந்துட்டு இந்த வீடியோ கடைசியில் வரும் பாருங்கள். கிட்ஸோடைய ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்ட்ரியாவுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வாங்குறது வந்து ட்ரெண்ட்ஸில் அப்புறம் மேக்ஸில். இப்போ வந்து நான் ஏஜியோவில் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸு அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஷர்ட் எல்லாம் கூட ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய ஷாப்பிங் ஹாலும் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏஜியோவில் வந்து நல்ல ஆஃபர் சேல் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பார்த்துக்குவோம். நான் வந்து ஒரு 4 குர்த்தி வாங்கியிருந்தேன். இப்போ போட்டிருக்கிறதுவே வந்துட்டு அவாசாவுடைய குர்த்தி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 300க்குள்ளே தான் வந்துச்சு ஆஃபரோட. 280 என்னமோ ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது ஒரு குர்த்தி, ஒரு டார்க் கிரீன் கலர். நான் போட்டிருக்கேன் அவாசா பிராண்ட் குர்த்தியா. நல்லா இது ஒரு குர்த்தி. இது ஒரு குர்த்தி. இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 699. நீ மறைக்கிறது 699. பட் ஆஃபர்ல வந்துட்டு 280. பட் இப்போ செக் பண்ணீங்கன்னா 180, 200, 240க்குலாம் கூட குர்த்திஸ் இருக்கு. இதோட எல்லாத்தையும் போட்டாச்சு. ஷாப்பிங் மால் காமிக்கிறதுக்குள்ள நிறைய ட்ரெஸ் போட்டாச்சு. இது ஒன்று நல்லா, அது என்னோட டீச்சர் எல்லாத்தையும் கிரேப் வைன் கலர். இதுவே அந்த ப்ரைஸ் தான் 699, 280 வந்துச்சு. குர்த்தியா நான் போட்டுக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூவுக்குலாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸை வந்து போட்டாச்சு. மிச்சம் மீதிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்பைடர்மேன் டிஷர்ட். மீதி ட்ரெஸ்ல அங்கே உட்காந்து இது சுத்திக்கிட்டு இருக்குது. ஆமாம், வாஷிங் மிஷின்லாம் இருக்கு. ஒரு ஷார்ட்ஸு, இன்னும் ஒரு 2 டிஷர்ட் அவன் போட்டுட்டான். ப்ளூ கலர் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ட்ஸ். எந்த பண்ண இது ஷார்ட்ஸ் பேண்ட் இல்ல. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 9 to 10. ஃபர்ஸ்ட் வந்து 11 to 12 போட்டோம். ஆண்ட்ரூக்குள்ள இடுப்புல நிற்கி, இதுவே அவன் இடுப்புல நிற்காது. பட் ஆனால் வந்து இது ரோப் அப்படிங்கிறதுனால இறுக்கி பிடிச்சி கட்டிடுவோம். அதில் போட்ட அவன் வந்து போட்டு பார்த்தானா இடுப்புல போடுறதுல கொண்டே வச்சு ஷார்ட்ஸ் பேண்ட் சைஸுக்கு இருந்தது. ஸோ மாற்றிட்டோம். இதுவுமே கொஞ்சம் லென்த்து கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் நல்லா டாலு, ஆளு ஒல்லி, அதனால வந்து இடுப்பு பத்தாது. இது என்ன பிரைஸ் இருந்துச்சு? 400 கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். 899, 400 450 நம்ம பிரைஸ் வந்துச்சு. செக் பண்ணி பாருங்க. அவங்க ஆஃபர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில டைம் நல்ல டீல கூட கிடைக்கும். இன்னைக்கு நல்ல ஆஃபர் இருக்கு. சில டைம் இந்த மிட் நைட்ல எல்லாம் செக் பண்ணி பார்க்கறப்போ வந்துட்டு இன்னும் நல்ல டீல் எல்லாம் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஏஜியோ தான் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸோடைய பிராண்ட் தான். வேற ஆண்ட்ரியாவோடது. ஆண்ட்ரியா தான் எல்லா வீடும் ஒரு ஷர்ட் ஆல்ரெடி போட்டாச்சு. அது வாஷிங் மிஷின் சுத்திட்டு இருக்குது. ஆமாம், இது போடலை.
இது போடல. DNMX பிராண்டோட ஷர்ட் இது பிரைஸ் 799. பிரைஸ் வந்து 799. ஆஃபர்ல இந்த பிரைஸ் வந்துச்சு 300. பிரைஸ் வந்துச்சு கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த DNMX அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம ட்ரெண்ட்ஸ்ல வாங்குற இந்த மெட்டீரியலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகாது. அதே மாதிரி கலரும் வந்துட்டு ஃபேட் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு. இது ஒரு ஷர்ட். இது போடாச்சு. போட்டு பவர் பேன் ஓடுது. இது ஒரு ஷர்ட் இந்த கலர். இது ஒரு நேவி ப்ளூல கூட வாங்கிருக்கேன். அது போட்டாச்சு. போட்டப்பற என்னடா ஹால் அப்படினு பாருங்க. ஆமா எல்லாரும் வந்து வாங்குனோனே ஹால் போடணும். நம்ம தான் போட்டுறோம். ஒரு டி-ஷர்ட் ஏ சைஸ்க்கு எடுத்துர்க்கேன். நான் வந்து எல்லாமே தொலைதொலை தான் போடுவேன். எல்லாம் ஓவர் சைஸ்ல தான் போடுவா. எஸ்க்கு எம்க்கு எல். இது ஒரு டி-ஷர்ட். இதோட பிரைஸ் 299. எனக்கு அதனால பெருசா வந்து நைட்டி மாதிரி இருக்கும். ரெண்டு ஒயிட். ஆமா ரெண்டு ஒயிட் வாங்கிச்சலாம். ஓகே. ஒரு டி-ஷர்ட். இது வந்து ஒயிட். ஆக்சுவலி நாங்க ஒயிட் மோஸ்டா வாங்க மாட்டோம். கடை பண்ணிடுவோம். ஆனா அம்மா ஆச்சரியமா வாங்கிருக்காங்க. வாங்குறது உண்டு. ஆனா அது ஒன் டைம் தான் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒயிட்டா இருக்காது. ஒரு காரியம் எல்லாம் நம்ம வந்து மென் உடைய Dress எல்லாம் பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து மென் Dress எல்லாம் காமிக்கிறோம் ஒரு ஹால்ல. யூசுவலா நம்ம Dress தான் காமிப்போம். மென் டி-ஷர்ட். இது பிராண்ட் வந்து DNMX. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னமோ தெரியல. பேச விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூக்கு DNMXல பார்த்த உடனே வந்து DNMXல பாய்ஸ்க்குலாம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதெல்லாம் இருக்கு போல. இருக்கு DNMX நெட் ப்ளே அதெல்லாம் வந்து மென்னோட இந்த ட்ரெண்ட்ஸ்குள்ள பிராண்ட். இதுமே வந்து DNMX. இது வந்து நார்மல் இந்த ரவுண்ட் நெக் டி-ஷர்ட். இதோட பிரைஸ் வந்து 499. இல்ல குடி சேசிங்கன்னு தெரியா? நல்லா இருக்கு கலர். இது ஒரு நல்ல ஒரு கிரேப் வைன் கலர் டி-ஷர்ட். சூப்பரா இருக்குல. இது வந்து டீம் ஸ்பிரிட். மோஸ்டா வந்து நாங்க ட்ரெண்ட்ஸோட பிராண்ட் மட்டும் தான் வந்து போடுறோம். எந்த ஒரு ப்ரமோஷனுக்குலாம் கிடையாது. ஆமா இதெல்லாம் நாங்க வந்து காசு கொடுத்து வாங்குனது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மிஷின் வாஷ் பண்ணா கூட வந்து எதுவுமே ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெண்ட்ஸோட பிராண்ட் மட்டும் தான் வாங்குவோம். ஏஜியோல வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. அதனால வந்து நாங்க யூசுவலா வந்து ட்ரெண்ட்ஸோட பிராண்ட். நீங்க நினைப்பீங்க அவ ஸ்டோர்ல போய் போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இங்க வந்து கூட வாங்குவோம். அதெல்லாம் இப்ப நடக்கிறதுதான். அதுக்குன்னே நாங்க விண்டோ ஷாப்பிங்க்குன்னே ட்ரெண்ட்ஸ்க்கு போவோம். பக்கத்துல தான் இருக்கு. ட்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு புதுசா வந்த குர்த்திஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல வந்து ஏஜியோல அவன் பாவம். இது வந்து இது ட்ராக் பேண்ட் டீம் ஸ்பிரிட். நல்லது கார்கோ பிரிண்ட் மாதிரி. கார்கோ குவாலிட்டி மிலிட்டரி பிராண்ட் தான் தெரியும். சீரியஸாவே குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதோட மிலிட்டரி பேண்ட் மாதிரி. பிரைஸ் வந்து 1049. ஓகே. வேற இதே இது சேம் தான். இதுல வேற கலர் ஒரு நேவி ப்ளூ. இதுல இது உண்டு. ஜிப் இருக்கும் பாருங்க. பாக்கெட் ஜிப்போட இருக்கு. சில இடத்துல பாக்கெட் மட்டும் தான் இருக்கும் மோஸ்டா. இதுலயுமே அப்படி சில பேண்ட் கூட இருக்கு. இது வந்து நல்ல ஒரு பிளாக் வித் ரெட் சூப்பரா இருக்கு. இது சைடுல வந்து நல்லா டிக் டிக் நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஆமா அது லைட் அடிச்சோனா அது ஆமா அது ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் ஒரு கிளார் மாதிரி கொடுக்குது. ஜாகர் ஃபிட் பேண்ட் வந்து இதுவுமே அதே பிரைஸ் தான். எல்லாமே 1049. இது வந்து சூப்பரா இருக்கு. நல்ல திக்கான மெட்டீரியல். இதுக்குமே வந்துட்டு பாக்கெட் வித் ஜிப். நம்ம பாக்கெட்ல ஜிப் வச்சிருந்துச்சுனா நல்லது. ஆங்கிள்ல வந்து உங்களுக்கு இந்த ஃபிட் இருக்கும். ஏன் நல்லதுன்னா ஏதாவது உள்ள வச்சிட்டோம்னா யாராலும் வந்து தீதிட்டு போக முடியாது. ஆமா தீதிட்டு போக முடியாது. ஓகே இப்போ புதுசா வந்து இன்னைக்கு தான் இந்த பார்சல் வந்துச்சு. வந்துச்சு. நல்ல கல்லுக்குட்டி மாதிரி இருக்கான். எங்களுக்கு இந்த பார்சலுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி. இது என்னடா? அதுல இருந்து வந்ததுதான். தனியா வந்ததோ?
இல்ல இதுக்குள்ள இருந்தானே நான் முதல்ல வெட்டிட்டேன். எங்க வாங்க வந்த உடனே பிச்சு தூக்கி போட்டாச்சு. அம்மா எங்க வீட்டுல இல்ல. அம்மா ஆண்ட்ரூ வந்து எனக்கும் கிடையாது. இது வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது. தெரியும். ஆண்ட்ரூக்கு மட்டும் தான் இருக்கு. ஆண்ட்ரூக்கு வந்து அக்டோபர்ல வந்து பர்த்டே வருது. அக்டோபர் 28 இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜீன் மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஷர்ட்டா டிஷர்ட்டா அப்படிங்கறத பார்த்து போடணும். இது ஒரு ட்ராக் பேண்ட் கிரே கலர். இது என்னது ஒரே ஒட்டிக்ஸ் இருக்குது. ஒட்டி கொடுத்துருக்கான். ஆமா சைடுல வந்து இந்த மாதிரி ஒரு yellow and whiteல கொடுத்துருக்காங்க. டீம் ஸ்பிரிட் பிராண்ட் தான். பாக்கெட் வித் சேம் ஜிப். நல்ல ஜிப் வந்து தெரியாத மாதிரி இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கு. தெரியுதா? ஜிப் வந்து வெளியில தெரியாத மாதிரி. ஆமா ஆமா ஹிடன் அழகா இருக்கு. ஆனா வந்து நம்ம தொடக்க முடியும். அதுதான் உள்ள வச்சு வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஜிப்பு மட்டும் வெளியே தொடங்க. இல்லை நான் வந்தோடனே எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்துட்டேன். வீட்டில் வந்து அம்மாவும் இல்லை ஆண்ட்ரூவும் இல்லை. வந்தேன் பார்த்தேன் ஏதாவது வந்து நம்மளுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் நம்மளுக்கு இல்லை. இது ஒன்று அம்மா வெறி கொண்டு பிடிக்கிறாங்க. பார்த்தாவே தெரியுது. அந்த கவருக்கு வாயிருந்தா அழுதுறோம். ஆமாம்மா எனக்கு நடுவில் கட்டாயிடுச்சுங்க. எனக்கு என்னமோ உன்னை பார்த்து அந்த விஜய் சுத்துல வர கேமராமேன் மாதிரி தெரியுது. அம்மா இல்ல அண்ணா அண்ணா அப்படி அம்மா ரெக்கார்டே அமுக்கல. அதுவே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஒரு நானும் எடுத்திருக்கேன். நானும் அதே மாதிரி ஊட்டியில போனப்போ டைம் லாப்ஸ்ல எடுத்திருக்கேன். நம்ம இந்த தொண்டப்பேட்டா போகணும்னு சொல்லி போய் கடைசியில் மேலே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் அங்கிருந்து டீ ஃபேக்டரிக்கு நடந்து வரப்போ நான் பாட்டுக்கு பேசிட்டே வந்து ஒரு 1/2 an hour மேலே இருக்கும் வீடியோ. கொஞ்சம் நினைச்சு செக் பண்ணி பார்த்தா டைம் லாப்ஸ்ல போட்டு எடுத்திருக்கேன். 30 ஒரு ஷாப்பிங் ஹால் காட்டுச்சு. அம்மா ஃபுல்லா பேசி முடிச்சாச்சு. நான் வீடியோ எங்க பார்த்தா நான் வீடியோவே ஆன் பண்ணல. ஃபுல்லா பேசி முடிச்சாச்சு. நானும் பேசுறேன் அம்மாவும் பேசுறாங்க. மொத்தம் இடி முந்திச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பண்றதுதான் நினைக்கிறேன். இப்போ நீ பண்றியா முதல்ல செக் பண்ணு. இல்ல பண்ணிருக்கேன். 1 minute வருது. பாயிண்ட் கோவ்ல வந்து ஒரு இது ஜீன் ஒன்று எடுத்தோம். ஆண்ட்ரூக்கு ஒரு ஜீன் பர்த்டே வருதுங்கிறதுனால இது ஒரு ஜீன். இதுல இன்னொரு கலரும் கூட. சைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா இதை விட குட்டி சைஸ் அவனுக்கு பத்தாது. டெஃபினட்டா ஹைட் பத்தாது. இடுப்பு வந்து ரொம்ப லூஸா தான் இருக்கும் எல்லா ஜீனுமே. ஆனா வந்து ஹைட் வந்து பத்தாது. இது ஒரு கலர். இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. லைட் ப்ளூ ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. பட் கேமரா ரொம்ப லைட் கேமரால தெரியுது. இல்ல தெரியுது நல்லா தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் அதுவும் சூப்பரா இருக்கு. இது ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஸ்கைல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளவுட்ஸ்லாம் வந்து வந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சீனரி. இது ஒரு ஜீனா. ஸோ அவ்வளோதான். ஆண்ட்ரூக்கு இது முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே வந்து அப்பாவோடது. இது என்னது? கவர் நல்லா இருக்கு. நல்ல கவர் யூஸ் ஆகும். ஆமா ஆமா. அது குப்பை போடுறதுக்கு பேக் பண்ணணும். இது ஒரு கோடி டிஷர்ட். ஆமா பிளாக் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. கிளாத் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன மெட்டீரியல்னு சொல்ல முடியல. பட் கிளாத் இது உலன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸ்வெட் ஷர்ட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி. இது நல்லா டிஎன்எம்எஸ் கீழே போட்டு காமிச்சாச்சு. இதுல ஒரு ஹூடி வேற. ஹூடி வேற ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு டி-ஷர்ட்டா அண்ட் நீல வந்து ஒரு ஸ்வெட் ஷர்ட். Yeah, I give you too much of tape. அப்ப அவ்வளோ கொலைவே இல்லம்மா. அதுக்கு டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளாத் சூப்பர். நல்ல ஃப்ளீஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. நல்ல சாஃப்டா. அப்படியா? சாஃப்டா இருக்கும். நல்ல இந்த விண்டர் போடுற மாதிரி குளிர் காலத்துக்கு திக்கான. ஆமா அது என்னன்னு சொல்ல மாட்டேன். என்ன சர்ப்ரைஸ். ஆனால் நாங்கள் எங்கே போடுறோன்னு கரெக்டாக தெரியலங்களே. இல்லை போடுறதுக்கு எங்கே போடணும்னு தெரியும். ஆனால் எப்போ போடணும்னு தெரியாது. அதெல்லாம் சர்ப்ரைஸ் நாங்கள் சொல்லுவோம். படம் ஓகே. இது ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பத்தும் ஏன்னா ஏற்கனவே இது ஒரு டிஷர்ட் போட்டு தானே இதை போடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பத்தும்.
செத்துருவான் மனுஷன் வேகல. அவ்வளோ திக்கு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க உள்ள ஒன்னா இது மெட்டீரியல் இருக்கு. இல்ல இல்ல அது பாக்கெட்டா அதான் சரிண்ணா டபுள் இது மட்டும் தனியா போட முடியாது. இதுக்குள்ள ஏதாவது ஒரு டி-ஷர்ட் ஏதாவது போட்டு இப்படி போடணும். ஓ அப்படியா? இது மட்டும் போடுவாங்க. அப்படி ஸ்வெட்டர் மட்டும் போடுறியா? டி-ஷர்ட் எதுவும் போடாம? இல்ல இதுல பாக்கெட் அதே மாதிரி இங்கேயும் பாக்கெட் போட்டு நான் இது டி-ஷர்ட் தான் நினைக்கிறேன். பாக்கெட் அதே மாதிரி வித் ஜிப்போட. ஜிப்புல ஒர்க் ஆகுது இந்த ஜிப்பு. இது வராது நினைச்சிட்டேன். சும்மா நிறைய ட்ரெஸ் இந்த அழகுக்குன்னு இருக்கும் பாத்தீங்களா ஜிப்பு அந்த மாதிரி நினைச்சிட்டேன். என்ன பிராண்ட் இது? டிஎன்எம்எக்ஸ் தான். இது பாருங்க இல்ல இல்ல போட்டு காமிக்கல. பிரைஸ் வந்து 1499. ஆஃபர் ரேட்டிங் எவ்வளவு வந்துச்சு? 600 நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போ வந்து ரேட் கம்மியா இருக்கும். இப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகமா இருக்குமா இல்லை கம்மியா இருக்குமா தெரியாது எங்களுக்கு. கம்மியா இருக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ சேல் போயிட்டு தான் இருக்கு. ஆமா செம சேல் இருக்கு. செகண்ட் வரைக்கும் இருக்கு. ஆனா அவன் தான் வாரத்துக்கு ஒரு சேல் போடுறானே ஏதோ ஒரு பேர்ல புதுசு. ஆமா ஆமா நீங்க வந்து கவலைப்படாதீங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. வாரத்துக்கு அவங்க போடுவோம் ஒரு சேல் போடுவோம். அதான் ஏஜ். ஆனா சில டைம் சேலே இருக்காது. ஆமா இல்ல இது எப்படி தெரியுமாங்க? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் 450 அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு திருப்பி 450 நான் பார்த்தேன் அன்னைக்கு. இதுக்கு இது பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது எதுக்கு போடணும் தேவையில்லாம? அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி எம்ஆர்பி போட்டு அடிச்சுட்டு ஆஃபர் பிரைஸ் சொல்லிட்டு அதே பிரைஸ் போடுறது ரெட் டைம்ஸ். இந்த கவலை குப்பை போடுறது யூஸ் ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்புறம் வந்துட்டு ஈஸோ ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையே நான் முதல்ல சொல்லியிருப்பேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய்.